ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேஜை மட்டும் தான் நான் ஷேர் அப்படிங்கிறத பண்றேன். மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கி. ஸோ வியூவர்ஸ் ஆகிய நீங்க எல்லாரும் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி டெசிஷன் அப்படிங்கிறது. ஆப்ஷன் ட்ரேடிங்க மேத்தமேட்டிக்கலா நீங்க லேர்ன் பண்ணிக்கணுமா? அப்ப நீங்க கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கல் ரீதியாக தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நிறைய ட்ரேடர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு தெரியறதில்லை. அப்ப எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளோட சேனல் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா ஒரு ஐடியா ஒரு நாலேஜ் அப்படிங்கறது ஷேர் பண்ணும். ஸோ அதனால நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன்ஃபால் அப்படிங்கிறது நமக்கு ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 54,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 55,000 என்னோட ஓன் அனாலிசிஸ்ல நான் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணி நான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க்கெட் வந்து ஏன் இன்னைக்கு வந்து கீழே இறங்கிட்டே இருந்துச்சு, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணலாம். அண்ட் தென் இன்னைக்கு ஒரு சிம்பிளான கான்செப்ட் ஒரு பிகினரும் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு அட்வான்ஸ்ட் ட்ரேடரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ மேத்தமேட்டிக் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம். பிகினர் அண்ட் தென் அட்வான்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமே கிடையாது. ஸோ அட்வான்ஸ்டு ட்ரேடரா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள 10 வருஷமா இருந்திருந்தீங்க அப்படின்னா கூட இப்ப நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது நீங்க யாருமே இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. இப்பெல்லாம் நம்ம மார்க்கெட்டை பார்க்கலாமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நீங்க இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்க போறீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்னோட ஓப்பனிங் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 25,641.80 அப்படிங்கிற ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 25,600 கால்ல 41.80 அப்படிங்கிற ஒரு லெவலை நான் டிரா பண்றேன். விச் இஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம். ஸ்பாட்டோட ஓப்பன் பிரைஸோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 41.80. இந்த இடத்துல பாருங்க, நமக்கு 41.80க்கு கீழே எனக்கு ஒரு 9:27 சாரி 5 மினிட்ஸ்ல நம்ம பார்க்கணும். ஸோ 41.80க்கு கீழே ஒரு 9:25க்கே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு 41.80க்கு கீழே க்ளோஸ் வச்சா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகாதா? இது என்னடா இது புது கதையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோர் ப்ரொபேபிளி நம்ம லாஜிக்கா தான் திங்க் பண்றோம். லாஜிக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்லயே வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னோட ஓப்பன் 25,641.80 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. 9:25க்கே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 41.80க்கு கீழே வந்துட்டாங்க. ஸ்பாட் சார்ட் அப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 9:25க்கு இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ நான் அங்கேயும் ஒரு லைன் வந்து உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ மார்க்கெட் இங்க இருக்கிற மார்க்கெட் இப்படி திரும்பணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு பிரைஸை மார்க்கெட் தாண்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் அது ரிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இங்க ஒரு சும்மா ஒரு கிரீன் கார் கேண்டில் போட்டு இப்படி இறங்குச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம ரிவர்சலா கன்சிடர் பண்ண முடியாது. லாஜிக்கா மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் ஆச்சு மார்க்கெட் டிராவல் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா 25,600 கால்ல இந்த 41.80 அப்படிங்கிற ஒரு லெவல். இப்போ இந்த 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 41.80க்கு கீழே வந்துட்டாங்க. which is intrinsic value of 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ எதை வச்சு நம்ம எடுத்தோம்? டுடேவோட ஓப்பனை வச்சு நம்ம எடுக்கிறோம். இவங்க இந்த 41.80 தாண்டாம, அதாவது 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 41.80 தாண்டாம ஸ்பாட் சார்ட்னால ரிவர்சல் அப்படிங்கிறது ஆகவே முடியாது. எப்போ? 9:25, 9:30, 9:35 அந்த டைம்ல. அப்போ இவங்க 41.80க்கு மேல இருக்காங்க, 41.80க்கு கீழே இருக்காங்களா? கீழே தான் இருக்காங்க. ஸோ அப்போ மோர் ப்ரோபாபிலி மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு ரிவர்சல் இந்த இடத்துல ஆகிறதுக்கு உண்டான சான்சஸே இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பாருங்க, நான் சொல்லக்கூடியதை லாஜிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் இப்படிதான் அனாலிசிஸ் பண்ணணுமான்னு கேட்டா நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி மார்க்கெட்ல இது நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியுமா, இல்ல நியர்பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியுமா, இல்ல டைம் வேல்யூ அதிகமா இருக்க டைம்ல நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியுமா, இல்ல டைம் வேல்யூ கம்மியா இருக்கும் போது நம்மளால அனாலிசிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க ஓனா பேக் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ
இந்த இடத்துல பாருங்க எல்லாத்துக்குமே எல்லாருமே ஒரு பேசிக்கான ஒரு பிரைஸ் ஆக்ஷன், பேசிக்கான ஒரு லாஜிக் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸுக்குமே தெரியும். கரெக்டுங்களா? ஸோ யாருமே கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, பிரேக் அவுட் பிரேக் டவுன்னா என்ன அப்படின்னு தெரியாத ட்ரேடர்ஸ் நம்மளோட சேனலை பார்க்கறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல இது ஒரு கேண்டில், கரெக்டுங்களா? ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்ச கேண்டில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேல ஒரு கிரீன் கலர் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ என்னடா கேண்டில் கேண்டில்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிம்பிளா லாஜிக் சொல்றேன் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில், அந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு கீழே இன்னொரு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆயிருச்சு. அண்ட் தென் இந்த க்ளோஸ் ஆன ரெட் கலர் கேண்டிலோட ஹைக்கு மேல ஒரு கிரீன் கலர் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு ஹை அப்படிங்கிறது இருக்கு, இங்க ஒரு லோ அப்படிங்கிறது இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு இங்கிருந்து மார்க்கெட் மேல போகணும், அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து கீழே இறங்கும். ஒரே நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஒரு 2 கேண்டில்ல கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதுல கடைசியா ஒரு கேண்டில் லோ வச்ச கேண்டிலோட ஹைக்கு மேல ஒரு கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இங்கிருந்து மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒன்னு மேல போகணும் அப்படின்னா கீழே இறங்கணும். அப்போ இவங்க ஒன்னு மேல போவாங்களா இல்ல கீழே வருவாங்களா அப்படிங்கறத நம்ம மேத்தமேட்டிக்கல் ரீதியா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இவங்க 25,550 அப்படிங்கிறது ஒரு ஹை வச்சிருக்காங்க. 25,550 அப்படிங்கிறது ஹை வச்சிருக்காங்க. சோ நான் ஒரு ஐடிஎம் கால் எடுத்துக்கிறேன். நான் இங்க ஏன் 25,600 எடுத்தேன், இங்க ஏன் 25,400 கால் எடுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இந்த ஒரு கான்செப்ட்ல டீப்பா அனலைசிஸ் பண்ணதான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு வீடியோவை பார்த்து மட்டுமே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம கரைச்சு கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. வீடியோ பிராக்டிஸ் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்மளால கரைச்சு குடிக்க முடியும். ஓகே, 25,400 கால் நான் போடுறேன். ஸோ இந்த ஒரு கான்செப்டை வச்சு மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல் மார்க்கெட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ 25,400 காலில் 150 அப்படிங்கிற ஒரு லெவலை நான் ட்ராப் பண்றேன். 150 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ மார்க்கெட் பாருங்க, 25,400 கால் ஆப்ஷன் இந்த 150க்கு மேல போய் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் ஸ்பாட் ஷாட்னால இந்த லெவலுக்கு மேல வர முடியும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த கேண்டிலோட லோக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க, இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல இவங்க க்ளோஸ் வச்சுட்டாங்க. அடுத்து இவங்க போகக்கூடிய இந்த ஒரு ஹைக்கு தான் போகணும். அப்போ இந்த ஹைக்கு இவங்க போவாங்களா இல்ல இந்த ஹைக்கு போகாமலே வந்து ரிவர்சல் ஆவாங்களா அப்படிங்கறத நம்ம 25,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் 150 above சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் இந்த ஹைக்கு மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல 400 கால் ஆப்ஷன் பிரீமியம் சஸ்டெயின் ஆகல, அப்ப இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போகாது. இந்த லோ அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி லோ வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலயும் பாருங்க, சேம் இதே ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போறோம். இந்த இடத்துலயும் வந்து பாருங்க, இந்த ஒரு லோக்கு கீழே இந்த ஒரு கேண்டில் அப்படிங்கிறது க்ளோஸ் வச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஒரு ஹைக்கு மேல இந்த ஒரு கேண்டில் அப்படிங்கிறது க்ளோஸ் வச்சிருக்காங்க. இப்போ இவங்க இங்க இருந்து ஒண்ணு மேல போகணும், இல்லைன்னா இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கீழே வரணும். அதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய கேண்டில் என்ன, 25,499.65. இது வந்து 10:45க்கு கேண்டில் வைக்கக்கூடிய ஹை. அப்போ 25,400 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 100 அப்படிங்கிற ஒரு லெவல் வரும். 100 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இது எல்லாமே நம்ம 5 மினிட்ஸ்ல தான் செக் பண்ணணும். 100 அப்படிங்கிற ஒரு லெவல். இப்போ இந்த இடத்துல பாருங்க, 11 மணிக்கு 100 அப்படிங்கிற ஒரு லெவல 25,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு கிராஸ் ஆகுறாங்க. அப்போ 25,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் 100 above சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட்ல நமக்கு இந்த ஹைக்கு மேல மார்க்கெட், இந்த கேண்டலோட ஹைக்கு மேல மார்க்கெட் போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகம். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு அதை நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஹைக்கு மேல போவாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 25,500க்கு மேல மார்க்கெட் அப்படிங்கிறது போயிருக்காங்க. இப்போ லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு கால் ஆப்ஷன் பிரீமியம் சார்ட்டை வச்சு மட்டுமே நம்ம எப்படியெல்லாம் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் தென் இந்த ஒரு இடத்துல பாருங்க, இந்த ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 380 அப்படிங்கிறது ஹை வச்சிருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பீரி வந்து நெருங்கிருச்சு, அதே மாதிரி டைமும் நெருங்கிருச்சு அப்படிங்கறதுனால நான் 300 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்ப 300 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ
இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரீன் கலர் கேண்டில் நமக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. இவங்க ஒண்ணு இங்க இருந்து இங்க போகணும், அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருந்து கீழே இறங்கணும். கரெக்டுங்களா? இவங்க இங்க இருந்து இதுக்கு மேல போவாங்களா இல்ல இதுக்கு கீழே இறங்குவாங்களா அப்படிங்கறத நம்ம 25,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் வச்சு செக் பண்ணலாம். 300 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 80 அப்படிங்கிற ஒரு லெவல். அப்ப மார்க்கெட் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு அப்படிங்கிறது. அப்ப சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க பல இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு சிபிஆர், மூவிங் ஆவரேஜ், போலிஞ்சர் பேண்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் என்னென்னமோ பண்றீங்க. ஸோ மேத்தமேட்டிக்கலா நீங்க கான்செப்டை நீங்க வந்து ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், மார்க்கெட்டை ஸ்டடி பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க இன்டெப்தா மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. நம்ம வந்து பெய்டு ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கோம். அதுல கம்ப்ளீட்டா உங்களுக்கு தேவையான மேத்தமேட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு தேவையான மேத்தமேட்டிக்கல் ஐடியா அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அதை பார்த்து நீங்க நல்லா லேர்ன் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை க்ரோ பண்ணலாம். ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த ஒரு வீடியோல எந்த மாதிரி நீங்க லேர்னிங்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஸோ இப்போ நான் மறுபடியும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்டை இன்னொரு டைம் உங்க எல்லாத்துக்குமே புரியணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு மறுபடியும் இதே கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ புரியாதவங்க மறுபடியும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஓப்பன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 25,641.80 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறது ஆகுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்றதுக்கு 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஸோ 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறதுல 41.80 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம டிரா பண்றோம். 41.80 அப்படிங்கிற ஒரு லெவலை. ஸோ 41.80க்கு கீழே வந்துட்டாங்க 600 கால். இப்போ 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 41.80 தாண்டாம ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேல போகாது. அப்ப ஸ்பாட் சார்ட் வந்து ஓப்பனுக்கு மேல போறதுக்குண்டான சான்சஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கால் சைடு ரிவர்சல் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டி கம்மி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அண்ட் தென் இன்னொன்னு வந்து பாருங்க, அடுத்து இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் கேண்டிலா இருக்கு. இந்த கேண்டிலோட லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்ச கேண்டில் இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில். இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல ஒரு கிரீன் கலர் கேண்டில் அப்படிங்கிறது க்ளோஸ் வச்சிருச்சு. அப்ப இங்கிருந்து மார்க்கெட் வந்து மோர் ப்ராபபிலி ஒன்னும் மேல போகணும், இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கணும். இந்த ரெண்டுல ஏதோ சொன்னதான் மார்க்கெட் வந்து நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸும் அதுதான். அதுக்கு 25,550 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. சோ நான் ஒரு ஐடிஎம் கால் எடுத்துட்டு 25,400 கால் எடுக்கிறேன். 25,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் எடுக்கிறேன். ஸோ இதுல வந்து 150 அப்படிங்கிற ஒரு லெவலை நான் டிரா பண்றேன். இந்த இடத்துல இவங்க 150 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேல போய் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத பாருங்க. அப்ப 400 கால் ஆப்ஷன் பிரீமியம் 150க்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேல போகாது அப்படிங்கிற நமக்கு தெரிய வந்துச்சு. அப்ப இந்த ஹைக்கு மேல போறதுக்குண்டான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த லோக்கு கீழே வர்றதுக்குண்டான சான்சஸ் தான் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பாத்துட்டீங்கன்னா வந்திருக்கும், செஞ்சிருக்காங்க அதே மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க 25,000 ஒரு கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில், அதுக்கு கீழே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேல ஒரு கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. சேம் இதே ஒரு அனாலிசிஸ் தான் இங்கேயும் நம்ம பண்றோம். ஆனா ஸ்ட்ரைக் மட்டும் தான் டிஃபரெண்டா நம்ம சூஸ் பண்றோம். 25,500 அப்படிங்கிற ஒரு இந்த கேண்டிலோட ஹை. ஸோ 400 கால் ஆப்ஷன் பிரீமியம் 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம டிரா பண்றோம். 100. ஸோ ஒன்ஸ் பாருங்க 11 o'clock 100 அப்படிங்கிற ஒரு லெவலை பிரேக் அவுட் பண்றாங்க. சேம் அதே 11 o'clock தான் இந்த ரெட் கலர் கேண்டிலோட ஹையும் மேல பிரேக் அவுட் பண்ணி நிக்கிறாங்க. அப்போ ஒன்னு மார்க்கெட் மேல போகணும், இல்ல கீழே வரணும். அப்ப நம்மளோட மேத்தமெட்டிக்கல் சிக்னல் எப்படி கொடுக்குது? மேல போகும்னு சொல்லுதா கீழே வரும்னு சொல்லுதா? மோர் ப்ராபபிலி இந்த ஹைக்கு மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகம். இந்த ஹைக்கு மேல போயிட்டு தான் மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அண்ட் தென் ஸோ இங்க இருந்து ஏன் ரிவர்சல் ஆச்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஆயிருக்கு. இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் நம்ம டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு போஸ்ட் மார்க்கெட் வீடியோவா இல்லாம ஜஸ்ட் ஒரு லாஜிக்கல் திங்கிங் வீடியோவா இது நம்ம கொடுத்துருக்கோம். இங்க வந்து கால் ஆப்ஷன் பிரீமியம்க்கு டிமாண்ட் பார்த்தாம தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா செமையா ஒரு ஃபால் ஆனாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் பிரீமியம் எடுத்து தான் நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 54,000 அப்படிங்கிறது நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்னோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத நான் மேக் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? போன எக்ஸ்பீரிக்கு 34,000 நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரிக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் 1,90,000 நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கு. அப்போ நான் வந்து டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. மொத்தமா 3 நாள் தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். போன செவ்வாய்க்கிழமை போன எக்ஸ்பீரி ஒன்று,
நேற்று திங்கக்கிழமை ஒன்று ட்ரேட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்று ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 நாளுமே நமக்கு ஒரு நல்ல ROI, 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேபிட்டல் இருந்து above 50% ஆஃப் ROI தான் எனக்கு கிடைச்சிச்சு. அதனால தான் என்னோட அக்கௌண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் முடியும்னு சொல்லலை, முடியாதுன்னு சொல்லலை. ஸோ நீங்கள் கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணி உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரோட நீங்கள் அட்வைசபிளாக உள்ள இறங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட்டை கண்ணா பின்னான்னு பார்த்து அனாலிசிஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ளோவா போங்க. மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலோட போங்க. புரிதல் இல்லாம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல என்னைக்குமே ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த புரிதல் உங்களுக்கு புரிதல் வரணும் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய நாலேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து ஜஸ்ட் என்னோட நாலேஜ் ஷேரிங் தானே தவிர உங்களை இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஜஸ்ட் நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்கறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். இந்த கான்செப்டை நீங்க இன்டெப்தா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸை ட்ரை பண்ணி பாருங்க. அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பண்ணுங்க. அது கம்ப்ளீட்டா பெய்டு தான். அண்ட் தென் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்க எந்த மாதிரி லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில், அந்த ரெட் கலர் கேண்டலோட ஹைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்போ இங்கிருந்து மார்க்கெட் ஒன்று மேலே போகணும், இல்லைனா இந்த லோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஆகும். ஸோ அப்போ இங்கிருந்து மார்க்கெட் மேலே போவாங்களா இல்லை கீழே இறங்குவாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து மணி 1:30 ஆயிடுச்சு, 3:30 மணிக்கு எக்ஸ்பீரி. ஸோ அதனால நான் ஒரு ATM ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 25,300. ஸோ 25,300 நான் எடுக்கிறேன். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது பாருங்க எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது. இது மட்டுமே மார்க்கெட் கிடையாது, இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி அனாலிசிஸ் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து எல்லாரும் டெய்லியும் போட்டு பார்த்துட்டு ப்ரோ இன்னைக்கு ஒர்க், அதாவது மார்க்கெட்ல ஒர்க் ஆகல அப்படிங்கிறதுக்கும் மார்க்கெட்ல அந்த கான்செப்டே வரல அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? 80 அப்படிங்கிற ஒரு லெவல் இங்க இருக்கு, மார்க்கெட் வந்து 200 150 அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகலன்னு அர்த்தம் கிடையாது. அந்த 80 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கே வரல. அந்த லெவலுக்கு வந்தாதான் நம்ம யோசிக்க முடியும், அந்த லெவலுக்கு வராம நம்ம யோசிக்க முடியாது, புரிஞ்சுங்களா? ஸோ ஒர்க் ஆகல அப்படிங்கிறதுக்கும் அந்த லெவலுக்கு வராம இருக்கிறதுக்கும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட கான்செப்ட் எந்த அளவுக்கு மார்க்கெட்ல லாஜிக்கா இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. நம்மளோட கான்செப்ட்ல ஜெயிக்க முடியல அப்படின்னா சத்தியமா வேற எந்த கான்செப்ட்லயும் உங்களால மார்க்கெட்ல சர்வே கூட பண்ண முடியாது, இதுதான் உண்மை. ஐயோ நான் வேற சத்தியம் பண்ணிட்டேன், சாரி, ப்ராமிசஸ்ல எதுவும் கொடுக்க கூடாது. ஸோ அதனால நான் அந்த சத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்புறம் நம்ம ப்ராமிசஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலையும் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களோட இந்த கேனோட ஹை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 380, 25,380. ஸோ அப்போ 300 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 80 அப்படிங்கிற ஒரு லெவல், 80 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ அந்த 80 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்பாட் ஷாட் அப்படிங்கிறது இந்த ஹைக்கு கீழே நிற்கும். இந்த 25,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் 80 above இருந்தாங்க அப்படின்னா ஸ்பாட் ஷாட் இந்த ஹையை பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணும். 25,300 கால் ஆப்ஷன் 80க்கு மேல இருக்காங்க, 80க்கு கீழே இருக்காங்களா? 80க்கு மேல தான் இருக்காங்க. அப்ப ஸ்பாட் சார்ட்ல இந்த ஒரு ஹை அப்படிங்கிறது நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆகும். ஸோ அதனாலதான் இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹைக்கு 80 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேல இருந்தால் பிரேக் அவுட் ஆவாங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை வந்து டச் ஆகிட்டு போறாங்க. அதே மாதிரி தான் பிரீமியமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஹை அப்படிங்கிற லெவல் இன்டர்ன்சிக் வேல்யூவோட லெவல் 80 டச் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் பாருங்க ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். ROI பார்த்துட்டீங்க அப்படின்னா ROI அப்படிங்கிறத விட 100% ரிட்டர்ன் மோர் ப்ராபபிலி நமக்கு அந்த இடத்துல. ஸோ அப்போ நம்ம அதை இந்த இடத்துல 80, ஸோ 80 to 160 சிம்பிள். இதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு பிளஸ் மைனஸ் இவ்வளவுதான். அப்போ மார்க்கெட்ல எவ்வளவு கான்செப்ட் இருக்கு, எத்தனை விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இது ஜஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா 0.005% ஆஃப் தி கான்செப்ட் தான். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம நிறைய வகையில வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணலாம். அதுல உங்களுக்கெல்லாம் புரியணும் அப்படிங்கறனால உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் உட்கார்ந்து சொந்தமா யோசிச்சு கான்செப்ட் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படிங்கிறது மட்டும் பண்ணுங்க. ஸோ கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ரெஸ்பான்ஸ் பண்றது கஷ்டம், நிறைய கால்ஸ் வருது. அதனால மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பண்ணுவோம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து போன் எடுத்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு மைண்ட் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாவே இருக்க மாட்டேங்குது. என்னோட மைண்ட் எனக்கு நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் திங்க் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஓகே, அதனால
இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.